வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மோட் ஆஃப் டிவோர்ஸ் அண்டர் முஸ்லீம் லா, அதாவது இஸ்லாமிய சட்டத்தின் கீழான விவாகரத்து முறைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி ரொம்ப சிம்பிளா அதே நேரத்துல டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நீங்க ஒரு லா ஸ்டூடெண்ட் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து லா சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவா அந்த இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் அப்படிங்கிறது இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் அது ஒரு சிவில் கான்ட்ராக்டா தான் கருதப்படும். இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது 4 மிக முக்கியமான வழிமுறைகள்ல நடைபெறுது. முதல்ல தலாக் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய கணவனால் விவாகரத்து வழங்கும் முறை. இதுல ஒரு முஸ்லிம் கணவர் தன்னுடைய விருப்பத்தின் பேர்ல தன்னுடைய மனைவிய விவாகரத்து செய்யறத தலாக் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது 3 முக்கிய வகைகளா பிரிக்கப்படுது. முதல்ல என்னன்னா தலாக் ஹசன் அப்படிங்கிறது. இது ரொம்ப ஒரு முக்கியமான முறையா கருதப்படுது. இதுல அந்த கணவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மனைவி மென்சுரல் பீரியட்ல இருக்கிற காலகட்டத்தில் ஒரு முறை மட்டும் தலாக் அப்படின்னு மனைவி கிட்ட கூறுவாரு. அதற்கப்புறமா 90 நாட்கள் இத்தாத் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அந்த 90 நாட்கள் அவர் காத்திருப்பாரு. அதற்குள்ள கணவர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கிட்டாரு அப்படின்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை கண்டினியூ ஆகும். இல்லை அவர் ஒரு முறை தலாக்குன்னு சொல்லி 90 நாளைக்கு அப்புறம் முடிவை மாற்றலை அப்படின்னா அது ஒரு மன முறிவா கருதப்படும். அடுத்ததா தலாக் ஹசன் அப்படின்னு அழைக்கப்படுறது. இதுல மனைவி மென்சுரல் பீரியட்ல இருக்கும் பொழுது 3 முறை தொடர்ச்சியா, அதாவது 3 மாதங்கள் தொடர்ச்சியா தலாக் அப்படின்னு ஒரு மாதமும் கணவர் அந்த மனைவி கிட்ட குறிப்பிடுவாரு. இப்படி 3 முறை அவர் சொல்லி முடிக்கும் பொழுது அந்த திருமணமானது விவாகரத்தானதா கருதப்படும். அடுத்ததா தலாக் இ பித்தத் அப்படின்னு அழைக்கப்படுற ட்ரிபிள் தலாக். அதாவது இந்த தலாக் முறையை ஷாயிரா பானு விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அந்த கேஸ்ல இந்திய உச்ச நீதிமன்றமானது இந்த முறை சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி தடை பண்ணியிருக்காங்க. இது எப்படி அப்படின்னா, கணவர் தன்னுடைய மனைவியை விவாகரத்து பண்ணணும் அப்படின்னா 3 முறை தலாக் 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 அப்படின்னு குறிப்பிட்டாரு அப்படின்னா அந்த மனைவியை அவர் விவாகரத்து பண்ணதா கருதப்படும். இந்த ட்ரிபிள் தலாக்க உச்ச நீதிமன்றம் சட்டவிரோதமானது அப்படின்னு செல்லும் தன்மை அற்றதா ஆக்கினதுக்கு அப்புறமா இந்த முத்தலாக் முறை அப்படிங்கிறது இப்பொழுது நடைமுறையில் இல்லை. இப்போ இந்த முத்தலாக் முறையை கடைபிடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கிறதுக்கான சட்ட வகை இருக்கு. அடுத்ததா மனைவியால் விவாகரத்து. இதை நம்ம குலா அப்படின்னு குறிப்பிடுவோம். அதாவது மனைவி தன்னுடைய கணவரிடமிருந்து விவாகரத்து கோர்ற ஒரு வழியை தான் நம்ம குலா அப்படின்னு குறிப்பிடுவோம். இதுல மனைவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கணவர்கிட்ட விவாகரத்து கோரணும் அப்படின்னா அந்த கணவர் திருமணத்தின் போது அந்த மனைவிக்கு மகர் தொகை அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டையோ அல்லது ஒரு பொருளையோ கொடுத்து தான் அவர்களை திருமணம் பண்ணியிருப்பாங்க. அதை அந்த மனைவி அவரிடம் திருப்பி கொடுக்கணும், அல்லது ஒரு குறிப்பிட்ட தொகையை இழப்பீடா தரணும். இதுதான் குலா முறை. இந்த முறையின்படி விவாகரத்து அப்படிங்கிறது இப்படித்தான் நடைபெறும். இதுல உதாரணமா ஒரு பெண் தன்னுடைய கணவருடன் வாழ விரும்பவில்லை அப்படிங்கிற பொழுது நான் சொன்ன மாதிரி அவர் பெற்ற அந்த மகர் தொகையை திருப்பி தந்துட்டு பிரிந்து செல்ல முன் வருவாங்க. அடுத்ததா முபாரத் அப்படின்னு அழைக்கப்படுற மியூச்சுவல் கன்சென்ட் மூலமா இருதரப்பு சம்மதத்துடன் விவாகரத்து பண்றது. இதுல கணவன் மனைவி இருவருமே பரஸ்பர சம்மதத்துடன் பிரிந்து செல்வதற்கு ஒத்துக்கிறதுனால இதுல இந்த குலா முறைப்படி மனைவி மகர் தொகையை திரும்ப தர வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. இந்த முபாரத் முறை அப்படிங்கிறது இருமன சம்மதத்துடன் பிரிஞ்சு போறத குறிப்பிடுது. அடுத்ததா ஜுடிஷியல் டிவோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற
நீதிமன்றத்தின் கீழான விவாகரத்து வழிமுறைகள். பொதுவா டிசொல்யூஷன் ஆஃப் முஸ்லிம் மேரேஜ் ஆக்ட் 1939 கீழே ஒரு மனைவி நீதிமன்றத்தை நாடி விவாகரத்து அப்படிங்கிறது பெறலாம். இப்போ நீதிமன்றத்தை நாடணும் விவாகரத்து பெற அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான காரணங்கள் இருக்கணும். அது என்ன மாதிரியான காரணங்கள் அப்படின்னா, கணவர் அந்த மனைவியை பிரிந்து எங்க இருக்கிறார் அப்படின்னு தெரியாம ஒரு 4 ஆண்டுகள் கழிஞ்சிருது அப்படின்னா நீதிமன்றத்தை நாடி மனைவி விவாகரத்து கோரலாம். அடுத்ததா கணவர் 2 ஆண்டுகளா எந்த ஒரு பராமரிப்பு செலவும் அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா அதையும் ஒரு காரணமா வச்சு விவாகரத்து கோரலாம். அடுத்ததா கணவருக்கு 7 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்படுது அப்படின்னா அதையும் ஒரு காரணமா வச்சு மனைவி விவாகரத்து கோரலாம் இந்த டிசொல்யூஷன் ஆஃப் முஸ்லிம் மேரேஜ் ஆக்ட் 1939 கீழே. அடுத்ததா கணவர் குருவாலிட்டி தன்னை கொடுமைப்படுத்துறாரு அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் டிவோர்ஸ் கோரலாம். இந்த குருவாலிட்டி அப்படிங்கிறது பிசிக்கலாகவும் இருக்கலாம் அல்லது மென்டலாகவும் இருக்கலாம். அடுத்ததா மிக முக்கியமான ஒரு கிரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அதாவது 15 வயதுடைய ஒரு பெண்ணை அவருடைய கார்டியன் திருமணம் செய்து வச்சிடுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பெண் 15 வயதுலேருந்து 18 வயதிற்குள்ள அந்த திருமணம் பிடிக்கலை அப்படின்னா இந்த டிசொல்யூஷன் ஆஃப் முஸ்லிம் மேரேஜ் ஆக்ட் 1939 கீழே விவாகரத்து அப்படிங்கிறது பெறுறதுக்கான வழிவகை பண்ணியிருக்கு. இப்போ இந்த இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் விவாகரத்து அப்படிங்கிறது ரிலேட்டடான முக்கியமான கேஸ் லாஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஷாயிரா பானு விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ் 2017 நடந்த மிக முக்கியமான கேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேஸில் உச்சநீதிமன்றம் உடனடியாக முத்தலாக் அப்படிங்கிறது அரசியலமைப்பிற்கு சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லி இது செல்லாது அப்படின்னு தீர்ப்பளிச்சிருப்பாங்க. அடுத்த மிக முக்கியமான கேஸ் என்ன அப்படின்னா ஷமீம் ஆரா விசஸ் உத்தரப்பிரதேஷ், ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வெறுமனே தலாக் அப்படின்னு சொல்றதுனால மட்டும் விவாகரத்து அப்படிங்கிறது நடைபெறாது. முறையாக ஒரு தலாக் சொல்றதுக்கு முன்னாடி இரு தரப்பு குடும்பத்தாரும் சமரசம் பேசுறதுக்காவது முயற்சி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இஸ்லாமிய சட்டத்தின் கீழான விவாகரத்து நடைமுறைகள் என்ன அப்படிங்கிறதையும் அதில் இருக்கிற மிக முக்கியமான கேசஸ்லாம் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இது போல் பல வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.